அதாவது இந்த நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ அறுதி பெரும்பான்மை என்பதை தமிழக மக்கள் வழங்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பது தான் பொதுவாக நடக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இந்த முறை தமிழ்நாடு கவர்னர் அவர்களை ஆட்சி அழைக்க இவர்கள் உரிமை கோரிய பிறகும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் அனுமதிக்கவில்லை கவர்னர். இரண்டாவது, திரு விஜய் அவர்களை தவிர வேறு யாரும் உரிமை கோரவில்லை ஆட்சி அமைப்பதற்கு. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களை அழைப்பது என்பதுதான் பொருத்தமானது. ஆனால் ஆளுநர் அவர்கள் 118 என்கிற எண்ணிக்கை உங்களிடம் இல்லை, அந்த பெரும்பான்மையை உங்களால் நிரூபிக்க முடியும் என்பதற்கான திருப்தி எங்களிடம் எனக்கு ஏற்படவில்லை என்கிற அந்த அடிப்படையில் இவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற முறையில் தான் கடந்த காலத்தில் பிஜேபி நடந்து கொண்டிருக்கிறது. இதே அவங்களுக்கு வேண்டியவங்கன்னா எவ்வளோ குறைவான எண்ணிக்கையாக இருந்தாலும் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பது, சட்டமன்றத்தில் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்று இது போன்ற பல மாநிலங்களில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தந்திரத்தை நாங்கள் பார்க்கிற போது அநேகமாக நாளை மறுநாளுக்குள் ஆட்சி அமையவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த ஆட்சி சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்ட நிலையில் கவர்னர் ஆட்சி என்கிற ஒரு ஆபத்தான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கவர்னர் ஆட்சி என்பது பிஜேபி மறைமுகமாக கொல்லைப்புறமாக ஆட்சி நடத்துவது தான். இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வைத்திருந்த மிக முக்கியமான ஒரு அம்சம் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பிஜேபியை தமிழகத்தில் மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஒரு 1000 வாக்குகளுக்குள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மறைமுகமாக ஆளுநரை பயன்படுத்தி ஆட்சி நடத்துவதற்கு அவர்கள் செய்கிற முயற்சிக்கு கடுகளவும் இடம் தரக்கூடாது என்கிற முறையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுத்திருக்கிறது.